ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே வீடியோவில் இந்த மாதிரி லேயராக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஹோம்மேடாக கொஞ்சம் கூட உங்களுக்கு செல்ஃப் அந்த மாதிரிலாம் எண்ணெயெல்லாம் இல்லாமல் நார்மல் சப்பாத்தி கட்டையை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்குள்ளே மைதா நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேங்க. இன்றைக்கி நீங்கள் 1/2 கிலோ மாவுக்கு சின்னதாக ஒரு எக் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட வேண்டாம். எக் போடாமலும் செய்யலாம், நல்லா தான் வரும். எக் போட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் சோடா உப்பு ப்ளஸ் எக், இந்த ரெண்டும் இந்த பரோட்டா செய்யும் போதும் போட்டால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் இது போடுற பாருங்கள். நான் சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா எந்த அளவுக்கு போட்டிருக்கிற பாருங்கள். சும்மா ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கிறேன். அதுவே போதும் 1/2 கிலோ மாவுக்கு. ஒரு 40% நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. அதிகமாக எண்ணெய் வச்சு தான் பரோட்டா செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சும்மா கொஞ்சமாக அந்த ஃபைனல் ஃபினிஷிங்காக மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு நீங்கள் லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தட்ட முடியல, ரொம்ப ஹேண்ட் பெயினாக இருக்குதுன்னா நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அந்த உரல் வச்சு கூட நல்லா தட்டிக்கிங்க. ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ எல்லாமே ஒரே சைஸ் வர மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம அதை இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க தனித்தனியாக. இதுக்கு சப்பாத்தி மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஒரு 10 உருண்டை அந்த மாதிரி நம்ம ஒரே சைஸ் ஈவனாக ஒரு நார்மலாக வர மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த சப்பாத்தி கட்டைக்கு அளவாக வரணும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. அந்த கட்டை ஃபுல்லாக நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது தேய்க்கிற கட்டையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக மாவை உங்களுக்கு திரட்டி எடுத்துக்கணுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்குங்க. இங்கே பாருங்கள் எடுக்கும்போது எப்படி இருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் இழுக்க முடிஞ்சதுன்னா கூட நீங்கள் இழுத்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்குங்க. நான் இந்த லேயர் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். அது என்ன பர்பஸ்க்குனா அப்போ தான் நல்ல லேயர் வரும். அதுக்காக சேம் அதை சுற்றி முடித்த உடனே அது மேலே இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்குங்க. விட்டு அதே மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் நம்ம இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் வைங்க. இந்த எண்ணெய் விட்டாலும் விடலினாலும் டேஸ்ட் சேம் ஒன்று தாங்க. ஜஸ்ட் லேயர் வரும். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு லேயர் கொஞ்சம் கம்மியான அளவு இருந்தாலும் போதுன்னு விட்டுருங்க. இப்போ சுற்றி வச்சுருக்கிற மாவை திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சென்டரில் வச்சு ரொம்ப மெல்லிஸாக உங்களுக்கு தேய்ச்சிடக்கூடாது. லேயர் ஒன்று மேலே ஒன்று ரொம்ப தேய்ஞ்சு உங்களுக்கு லேயர் வராத அளவுக்கு பண்ணிடாதீங்க. லைட்டாக சாஃப்டாக உங்களுக்கு சுற்றியும் வர மாதிரி கொஞ்சம் திக்காகவே பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் 2 பரோட்டா கொஞ்சம் லேஸாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பரோட்டா. ஓரளவுக்கு மொத்தமாகவே பண்ணி கொஞ்சம் ரொம்ப நேரம் வேக விடும்போது உங்களுக்கு அது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டாக தேய்ச்சி போட்ட பரோட்டா எல்லாமே இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டிருக்கிறேன். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா தட்டும் போது உங்களுக்கு அது லேயராக வர அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப லேஸாக இருந்ததுன்னா லேயர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த மொத்தமாக இல்லை பாருங்கள். பரோட்டா லேஸாக இருக்கும்போது லேயர் அதுக்குள்ளே வராதில்ல, அந்த ரீசன் தான். ஸோ கொஞ்சம் எப்போவுமே திக்காக மொத்தமாக இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. ஆனால் ரொம்ப நேரம் வேக விடணும் பரோட்டா. இல்லைன்னா மேலே நல்லா வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. நீங்கள் திருப்பி போடும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. நம்ம இந்த அளவுக்கு பரோட்டா சுடும்போதெல்லாம் எண்ணெய் விடுறோம். அதனால் நீங்கள் மாவு தேய்க்கும் போது எண்ணெய் அதிகமாக விடாமல் ஸ்கிப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கிங்க. பாருங்கள், நான் லேஸாக உங்களுக்கு பரோட்டா சுட்டது எந்த அளவுக்கு உங்களுக்கு லேயர் வந்திருக்குதுன்னு ரொம்ப லைட்டாக தான் வந்திருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு திக்னஸ் கிடையாது. இப்போ இந்த பரோட்டா எல்லாமே கொஞ்சம் சின்னதாக சேம் டைம் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கிறேன். பாருங்கள், ஒரே தோசைக்கல்ல 3 பரோட்டா போடுற அளவுக்கு போட்டிருக்கிறேன். இது பாருங்கள் லேயர் எந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு. எப்போவுமே நம்ம பரோட்டா போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக போட்டு ரொம்ப நேரம் எண்ணெய் திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் உள்ளே நல்லா வெந்து இருக்கும் மாவு. எப்போவுமே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் அதை நல்லா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற தட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கிங்க. நீங்கள் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் தட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வராது. சேம் டைம் அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்காது. ஸோ நம்ம நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் கொஞ்சம்
நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தட்டி முடித்ததையும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்குதுன்னு. ஃபஸ்ட் 2 பரோட்டா லேஸாக போட்டது எப்படி இருந்தது, இப்போ இந்த 4 பரோட்டாவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லேயர் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். சேம் டைம் அதே அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த பரோட்டாவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு பரோட்டா குருமா வைப்பேங்க. அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த குருமா எப்படி வைக்கலான்னு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த பரோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இந்த குருமா எப்படி செய்கிறேன்னு அதையும் அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம கடையில் வாங்குகிற குருமாவை விடவே இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ஹோம்மேட் மசாலாவை மட்டுமே வச்சு நான் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் சப்பாத்திக்கு கூட இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.